நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, கன் கல்ச்சர். இங்க வந்து இட்ஸ் a ப்ராப்ளம் தான். How safe it is, because like, every month we were hearing one story of students being killed. யாருக்கும் நடக்காதன்னா நடக்கலாம். திடீர்னு ஒரு கால் பண்ணி, ஒரு ஸ்டூடண்ட் வந்து மாட்டிக்கிட்டாரு, இப்ப ஜெயில்ல இருக்காரு அப்படின்னு வந்தாலே, இந்த 2 விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணியிருப்பாரு. இல்ல ஏதாவது வந்து நான் டேட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து யார்ட்டாவது பொண்ணுகிட்ட பேசுன்னு சொல்லிட்டு திடீர்னு மைனர் பொண்ணா இருக்கலாம். அப்ளிகேஷன் போடுறதே பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இன்டேக்குக்கு the student who's looking at US as a choice கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே வெயிட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி போடலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போவே வந்து நீங்க வந்து அந்த டே 1 ஐம் கோனா டு ஆல் திஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரிப்பேர்டா இருக்காங்க. What is the one thing you wanted to say to the student who's looking at யுஎஸ் மாதிரி வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் ஆர் அதர் கண்ட்ரீஸ் வேர் யூ ஹேவ் லைக் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். American companies வந்து இருந்தா better than working in an Indian company when it comes to work life balance. So I also heard இப்போ இந்தியாலன்னா இப்போ இன்ஃபோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீ வந்து 10ஆவதுல வந்து 80 மார்க் எடுத்துருக்கணும், 12th 80 மார்க் எடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேட்ல வந்து நீ இவ்வளவு எடுத்துருக்கணும், அரியர் வச்சிருக்க கூடாது, இப்படிலாம் வச்சுதான் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. சேம் வே வேற யூஎஸ்ல எடுத்தீங்கன்னா ஈவன் இன்க்ளூடிங் கூகுள்ல நாட் நெசசரி யூ நீட் டு ஹேவ் ஈவன் அ டிகிரி, யூஜி இருக்கணும் கூட அவசியம் இல்லை, ஸ்கில் இருந்ததுன்னா போதும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா ஹவு ட்ரூ இட் இஸ், ஐ மீன் ஐ ஹர்ட் தட் லைக் இட் இஸ் ட்ரூ. எப்படின்னா இப்போ இந்த இந்த டிசிஎஸ், சிடிஎஸ், இந்த விச் கம்பெனிஸ்ல ஐ திங்க் இந்த ரூல் இருக்குன்னு நினைக்கிறேன். 60% லைக் 59.5 இருந்தா கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து 2006-5 நான் போகும்போது 59.9 இருந்தா கூட ஐ வில் கன்சிடர் லெஸ் தேன் 60. அவங்க எல்லாம் தனியா வந்துருங்க அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்து அவ்வளோ பேர் மத்தியில் அனௌன்ஸ் கொடுத்து அவங்க வந்து அவங்க பேசி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இன்னும் அந்த இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்றாங்க. 60% இல்லை அப்படின்னா நீங்க வந்து 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா கூட நீங்க வந்து 60% இல்லைன்னா they will not take it. அது நோ ஃபார் சம் ரீசன் இட்ஸ் நாட் லைக் they are following it. I don't know why அது இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஆனா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் that is not true. லைக் நீங்க வந்து இப்போ நான் ஒரு கம்பெனி மாறி போகும்போது கூட எனக்கு வந்து ப்ரீவியஸ் கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கேட்கல, ரிலீவிங் லெட்டர் கேட்கல, எதுவுமே கேட்கல. அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இங்க வந்து they will just see whether you are capable enough டு டூ த ஜாப். தட்ஸ் இட். இந்தியாவில் சில பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணி நான் வந்து மெட்டர்னிட்டி லீவு 2 வருஷம் வந்து குழந்தைய பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேலைக்கு போகல. இப்போ வந்து அவங்க ஏற்கனவே அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. ஒரு 2 வருஷம், ஒரு 2.5 வருஷம் பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கம்பெனிஸ்ல அந்த ரெக்ரூட்மெண்ட் வரும்போதே ஒரு சின்ன ஃபைன் லைன் இருக்கும், கண்டிஷன் அப்ளைன்ற இடத்துல. நோ மோர் தேன் 2 years a break in either education or experience. ஸோ நீங்க வந்து 20 years ஒர்க் பண்ணிட்டு நீங்க ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு நீங்க ஒரு 2 வருஷம் நீங்க போயிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களை வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஹவு ஃபார் இட் இஸ் லைக் குட்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் லைக் ஃபேர். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்க மதிப்பு கொடுப்பாங்க, யூஎஸ்ல வந்து they'll do. So it's true. So I mean the biggest, I mean last ஒரு நவம்பர் 6th இருந்து வச்சீங்களேன், எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் ஆனதுல இருந்து the biggest is like Trump and Elon Musk almost every day on news actually. One of the biggest news is also a green card, which அதுக்கப்புறம் நிறைய டிபேட்லாம் வந்திருக்கு that like as a president he cannot decide and it has to be decided by Senate, Congress and all. And people also say last termல வந்து செனட்ல வந்து அவருக்கு வந்து because people are not there, இந்த termல செனட்லயும் இருக்காங்க, காங்கிரஸ்லயும் இருக்காங்க அப்படின்னா. So what is your, I mean like எப்படி பாக்குறீங்க அதை? how I mean last time ஏதாவது ஒன்று எடுத்தாருன்னா ஏதாவது ஒரு ஆப்போசிஷன் வந்திருக்கு, பாஸ் பண்ண முடியாத சில பில் எல்லாம் போயிருக்கு நிறைய ஆக்சுவலா. ஓகே, கான்ட்ரடிக்டா ஏதாவது இந்த டைம்ல he has a support in Senate also. கரெக்ட். போன வாட்டி வந்து 51 நினைக்கிறேன் மெஜாரிட்டி இந்த செனட்ல வந்து 100 சீட்ஸோ இல்லை 51 வந்து ட்ரம்ப் டீம்ல இருந்தாங்க. இப்போ வந்து 53 கிட்ட இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து ஹி ஹேஸ் லெவரேஜ். இந்த வாட்டி ஹி ஹேஸ் லெவரேஜ் அண்ட் நிறைய வந்து சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அண்ட் ஏற்கனவே வந்து போன வாட்டி எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். அதனால கொஞ்சம் பேனிக்காக தான் இருக்காங்க. நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ்புக் குரூப்லாம் போனீங்கன்னா லைக் ஓகே ட்ரம்ப் வர போறாரு, இது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாயிண்ட்ஸ் மேலே பாயிண்ட்ஸாக வந்து they just started floating around. இந்த வாட்டி வந்து அவங்க இல்லீகல் இமிகிரேஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லைக் அவங்களோட மெயின் கோலே வந்து லாட் ஆஃப் டிபோர்டேஷன்ஸ். நாங்க இல்லீகல் இமிகிரேட் தான் பார்ப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா லீகல் இமிகிரேஷன்லயும் அவங்க வந்து போன வாட்டி ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ஆக்சுவலா. நல்லாவே ஸ்டிக் பண்ணாங்க. ஏன்னா கோவிட் டைம்ல வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கு. கோவிட் டைம்ல வந்து சில யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிமோட் லேர்னிங் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ திடீர்னு அவர் வந்து என்ன ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாருன்னா இப்போ நீங்க ரிமோட் லேர்னிங் வந்து யூஎஸ் வந்து ஒரு யூஎஸ் காலேஜ் பண்ண முடியும்னா
அவங்க இந்தியாவிலேருந்தே படிக்கலாம்ல, எதுக்கு யூஎஸ் வரணும் அப்படின்ற மாதிரி திடீர்னு வந்து ஒரு ஐடியா ஃப்ளோட் பண்ணி அது வந்து ஏதோ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கூட போட்டாங்க. கடைசியில வந்து ஒரு கோர்ட் வந்து ஒரு ஒரு ஃபெடரல் ஜட்ஜ் வந்து பிளாக் பண்ணிட்டாரு. அதனால வந்து பசங்க தப்பிச்சாங்க. அப்புறம் அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பயங்கரமா வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு ஒரு பேனிக்கே செட் ஆச்சு. லீகல் இமிகிரேஷன்ல ரொம்ப வந்து ரிஜெக்ஷன் ரேட்ஸ் வந்து 33% கிட்ட இருந்துச்சு. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க H1B ரெனியூ பண்ண போனீங்கனாலே 33% கிட்ட வந்து ரிஜெக்ஷன் ரேட் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஸ்டிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த வாட்டியும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பட் ஆனா ஐ டோன்ட் நோ, லைக் நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் வாட் தே ஆர் கோனா டூ. பட் லாஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப் வந்து ஹி வாஸ் த ஒன் லைக் லிட்டில் ஹார்ட் கோரா இருந்தாரு. ஆனா அவருக்கு கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து கைண்ட் ஆஃப் லிட்டில் ஓகே, லைக் நார்மல் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அவர் பிக் பண்றதே வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸா வராரு. ஸோ திஸ் டைம் இட்ஸ் கோனா பி லிட்டில் ரோபஸ்ட் அப்படின்றது வந்து எதிர்பார்க்கப்படுறோம். ஆனா அதுக்காக வந்து ரொம்பவும் பயப்பட வேண்டாம். இது நம்ம ரொம்பவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா ட்ரம்ப்பால வந்து he cannot do everything all by himself. Like இப்போ திடீர்னு வந்து he cannot cancel H1B altogether. Because அதுக்கு வந்து நீங்க வந்து செனேட்ல போகணும். அப்போ கூட வந்து நீங்க ஒரு பெருசா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்க வந்து யூ நீட் 2/3 ஆஃப் வோட் இன் த செனேட். ஆனா அவங்க கிட்ட 53 தான் இருக்கு. இப்போ 100ல 2/3 பார்த்தீங்கன்னா வந்து 66க்கு மேல இருக்கும். அப்போ மீதி வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வோட்ஸ் ஆவது வந்து ஆப்போசிட் பார்ட்டிக்காரங்க கொடுக்கணும். ஒரு ஓட்டு கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்கும். அவங்க ஒரு ஓட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. ஸோ 10 ஓட்டு வாங்கணும் அப்படின்னா இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். ஸோ அவரால வந்து என்ன பண்ண முடியுமோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அந்த சைன் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் அவர் வந்து பண்ணுவாரு. பட் மேஜர் சேஞ்சஸ் இந்த மாதிரி வந்து H1B போயிடுமா அந்த மாதிரி வந்து பயப்பட தேவையில்லை. The other one, the biggest thing which everybody expect is, I mean, like, because Elon Musk said 2 trillion வந்து நான் கட் பண்ணிட்டு டாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு 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 I mean, expectation which is coming up. I mean, we don't know how far it is going to do, but if it is true, every Indian will be happy. What is your thought on that actually? ட்ரம்ப் வந்து he has like tagged எலான் மஸ்க் அண்ட் விவேக் ராமசாமி. அவரும் வந்து இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ரன் பண்ணார் ஆக்சுவலா. வெரி குட். லைக் அவங்க போத்தும் வந்து பயங்கரமான மைண்ட் செட். நீங்க அவங்க பேசுறதை கேட்டீங்கனாலே வந்து ஷார்ப்பா இருக்கும், ப்ரிசைஸா இருக்கும், என்ன கட் டு த பாயிண்ட், சும்மா அந்த வடவடா குழப்பம்லாம் பேச மாட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் வந்து வச்சுட்டு இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஜ்னு நினைக்கிறேன் அதோட ஷார்ட் ஃபார்ம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட் பண்ண போறோம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. மெயின் ப்ராப்ளம் வித் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் யூ நெவர் நோ வாட் தேர் கோனா டு. ஏன்னா நிறைய வந்து ஐடியாஸ் ஃப்ளோட் பண்ணுவாங்க. இவர் ஒரு ஐடியா ஃப்ளோட் பண்ணுவாரு, அவங்க கூட இருக்கவங்க ஒரு ஐடியா ஃப்ளோட் பண்ணுவாங்க. லைக் மெனி ஐடியாஸ் வந்து ஃப்ளோட் ஆகும். அது வந்து நியூஸ்ல வந்து இது பண்ண போறாங்களா அதை பண்ண போறாங்களான்னு அடிக்கடி பேசுவாங்க. ஆனா பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 தான் பண்ணுவாங்க. அதுலயே வந்து ஒரு அவங்க சொன்னதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பண்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா யூ கேனாட் ஜஸ்ட் சிம்பிளி கோ, இட்ஸ் கவர்மெண்ட் ரைட்ஸ், யூ ஹேவ் டு see like 200 different if conditions. அதுக்கப்புறம் தான் யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் எனிதிங். யூ கேனாட் ஜஸ்ட் சும்மா வந்து எடுத்து பண்ண முடியாது. சில நேரத்துல வந்து யூ ஹேவ் லைக் ஆல் ஜட்ஜஸ், அவங்கள வந்து அந்த ஒரு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நோ திஸ் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லி சிலதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் போகனால என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதான் இந்த ட்விட்டர்ல வந்து பார்க்கலாம், ஃபாலோ பண்ணலாம். இது பண்ண போறோம், அதை பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதை வச்சுட்டு வந்து nobody can say anything precisely here. That's the problem. Confusionலே நீங்க it is needed for the media TRP. could be sometimes சும்மா கூட சொல்லுவாங்க இது பண்றதுக்காக. நேத்து கூட வந்து டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி வந்து திடீர்னு வந்து ஒரு 25% டாரிஃப் வந்து கொண்டு வர போறோம். 3 country except India. எக்ஸப்ட் இந்தியா, சைனா. அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் வந்து நிறைய சைனா தான் இங்க. அதனால வந்து நீங்க எங்க பாத்தீங்கன்னா 90%, நான் ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல கூட வந்து எவ்ரிதிங் இஸ் மேட் இன் சைனா, மேட் இன் சைனா. ஏன்னா நம்ம ஊர்ல மேட் இன் சைனான்றது வந்து ரொம்ப கொஞ்சம் சீப்பா பார்ப்போம். சரி சைனா ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஆனா இங்க வந்து சைனா ப்ராடக்ட் சூப்பரா இருக்கும், குவாலிட்டியா. அப்போ யோசிப்பேன், அப்போ இந்தியாவுக்கு மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில பண்றீங்க, யூஎஸ் மட்டும் இவ்வளவு குவாலிட்டி. ஏன்னா இங்க இருக்கவங்க வந்து குவாலிட்டியா இல்லைன்னா வாங்கவே மாட்டாங்க. அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால அந்த கண்ட்ரியை வந்து நம்ம இந்தியாவுக்கான ஒரு குவாலிட்டி இப்போ மேபி மாறி இருக்கலாம். அப்போ வந்து நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ நிறைய மேனுஃபேக்சரிங் சைனால இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் லெவரேஜ், அதுக்கு வந்து நான் டாரிஃப் போட போறேன் கொண்டு வந்திருக்காரு. டாரிஃப் போட்டாருன்னா கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, எக்கனாமி கொஞ்சம் ஷேக்கி ஆகும். ஏன்னா அவங்களும் சிலது டாரிஃப் போடுவாங்க, இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து ஆகும். இந்தியாவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து நல்லது. டாரிஃப் கொண்டு வந்தாங்கன்னா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் டூ குட் ஃபார் இந்தியன்ஸ் ஆல்சோ. தட் இஸ் ஒன் திங். So nobody knows. We have to wait and watch. So what is the one thing you wanted to say? I mean, say to the student who's looking at, I mean, application போடுறதே பார்த்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இன்டேக்குக்கு the student who's looking at US as a choice கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே வெயிட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்காங்க. let us wait and see ஜனவரில என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு டெசிஷன் எடுக்கலாம். Or people are also keeping one more choice. US வச்சுக்கிட்டு
இன்னொரு சாய்ஸையும் வச்சுக்கலாம், இன்னொரு கண்ட்ரியும் பிப்ரவரியில டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் லைக் we are in the same line, we are looking at that actually. How do you see that actually? வெயிட் பண்ணி போடலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, யூ லாஸ்ட் டைம் இமிகிரேஷன்ல வந்து நெறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஐ அம் நாட் கோயிங் டூ லை. சும்மா வந்து இல்லன்னு சொல்ல வரல. பேனிக் ஆக வேண்டாம். பட் ஆனா வந்து வி கேன் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா எல்லாருமே அந்த அந்த ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 டேஸ்ன்னு சொல்லுவாங்க இங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அட்மிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம், வாட் ஆர் தே கோனா டூ இன் ஃபர்ஸ்ட் 100 டேஸ் அப்படின்றாங்க. இப்போவே வந்து நேத்து வந்து அந்த டே 1 ஐ அம் கோனா டூ ஆல் திஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரிப்பேர்டா இருக்காங்க. ஸோ ஆமா. போன அட்மினிஸ்ட்ரேஷன்ல விட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல் தீஸ் ரூல்ஸ் ஆர் அட்லீஸ்ட் யூ நோ வாட் தேர் கோனா டூ லிட்டில் பிஃபோர் அப்படிங்கிறது என்னோட தாட். அதனால வந்து யூ கேன் லிட்டில் பிட் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா யூஎஸ் மாதிரி வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் ஆர் அதர் கண்ட்ரீஸ் வேர் யூ ஹேவ் லைக் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தென் லைக் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரி, ஒரு எனேபிளிங் அந்த 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 ஒரு எனேபிளிங் சிஸ்டம் வந்து மத்த கண்ட்ரீஸ் இருக்காது. அதனால யூஎஸ் இஸ் ஆல்வேஸ் நம்பர் 1 வச்சுக்கோங்களேன். அந்த அதாவது வந்து just to give an example, US has about 4,000 plus universities actually. I mean, most of the, I mean, அதுக்கு அடுத்து மேஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கனடா இஸ் அபவுட் 400. ஸோ 10% தான் ஆக்சுவலா. மற்ற கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐ மீன் ஆஸ்திரேலியா எடுத்தீங்கன்னா ஒன்லி அபவுட் 45 யூனிவர்சிட்டிஸ் அவ்வளோதான். ரஃப்லி யூகே இஸ் அபவுட் 160 யூனிவர்சிட்டிஸ் அவ்வளோதான். ஸோ நீங்க மற்ற எல்லாம் டுகெதர் போட்டா கூட யூஎஸ் மேட்ச் ஆகாது. ஸோ அதனால பட் அகைன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நிறைய ஹர்டல்ஸ் இருக்கு. நான் டிஸ்கரேஜ் பண்ண விரும்பல. ஆனால் வந்து நிறைய ஹர்டல்ஸ் இருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்து ஒரு படிப்போ உங்களோட கேரியருக்கோ பண்ணணும்னா இந்த யூஎஸ் வில் கிவ் எனார்மஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய ஹர்டல்ஸ் இருந்தாலும் இட் வில் கிவ் எனார்மஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க வந்து அகைன் ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா கூட அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணல யூஎஸ் வில் கிவ் யூ வாட் யூ ஆக்சுவலி நீட். ஸோ அதனால பயந்துக்க வேண்டாம். நீங்க வந்து இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இனஃப், உங்களுக்கு வந்து டூ வாட் எவர் யூ டூ ஃப்ரம் யுவர் சைட். ஒன்னே ஒன்று மட்டும் தான் ஹர்டல். அந்த லாட்ரின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அது மட்டும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கையில இல்லை, அது வந்து ஆண்டவன் கையில அப்படின்ற மாதிரி வந்துருச்சு இப்போ. ஸோ அது மட்டும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி எல்லாமே இஃப் யூ டூ லைக் குட் யூ வில் கெட் இட். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரவங்க வந்து தே ஆர் ஃபைண்டிங் தெம் செல்ஃப் இன் அ குட் பொசிஷன் ஆஃப்டர் அ வைல். After a little struggle, but அது everywhere you have to struggle. Like life is not easy. Life runs on hopes. இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏதோ ஒரு அட்லீஸ்ட் இது நடக்கும்னு நம்பிக்கையோட போக வேண்டியது ஆக்சுவலா. So I mean my last question is how safe it is, because லாஸ்ட் ஒரு ஐ மீன் லைக் இப்போ ஒரு 1 month இல்ல, அதுக்கு முன்னாடி பார்த்தா ஆல்மோஸ்ட் every month we were hearing one story of students being killed or some murder, all these things actually. How safe it is as a... Okay, it's a very sensitive topic. என்னை பொறுத்த வரைக்கும் வர குரூப்லேயே அன்சேஃப்னு சொல்ல முடியாது. வல்னரபிள் குரூப் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஜாபுக்காக வரோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஏற்கனவே சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட எந்த ஏரியாவில் வீடு எடுக்கலாம், எந்த ஏரியாவில் வீடு எடுக்கக்கூடாது அவங்களுக்கு தெரியும். சில ஏரியாஸில் வந்து வீடு எடுக்காதீங்க அப்படிம்பாங்க. சில ஏரியாஸில் வந்து நிறைய இந்தியன்ஸ் இருப்பாங்க, அங்கே வீடு எடுங்கம்பாங்க. நீங்கள் ஒரு நீங்கள் லொக்காலிட்டியில் வரும்போதே இந்த ஏரியாவுக்கு இந்த 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 டைமுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸாக வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது. நீங்கள் வேலை பார்க்க வரும்போது இருக்கிற மெச்சூரிட்டி இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்க வரும்போது யூ வில் ஹேவ் மணி. when you have money, நீங்க வந்து கார் வாங்கணும் கூட ஒரு நல்ல மாடல் கார் வாங்குவீங்க, ஒரு நல்ல லொக்காலிட்டியில் வந்து உங்களால் வீடு வாங்க முடியும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த லெவரேஜ் இருக்காது. ஸோ நீங்க மணி இருக்கும்போது வந்து தே மே ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் லைக் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பீப்புள். நீங்க வேலைக்கு வரும்போது யூ மே ஒன்லி இன்ட்ராக்ட் வித் டாப் லெவல் பீப்புள். இப்போ யூஎஸ்ல வந்து நிறைய ரேசிசம் இருக்கும், அப்படி இருக்கும். இப்போ நியூஸ்ல பார்க்கும். இது வரைக்கும் நான் இங்க ரேசிசம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மிங்கிள் ஆகிற அந்த என்விரான்மெண்ட், இப்போ நான் போகிற ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஹைலி எஜுகேட்டடாக இருப்பாங்க, அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து நேச்சுரலாகவே அவங்க பார்க்குற அந்த வேலை, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸே அந்த ஒரு ஒரு மாதிரி வந்து ரேசிஸாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டை வந்து லிட்டில் பிட் வந்து எலிமினேட் பண்ணி வச்சிருக்கோன்றதுனால அந்த இதில் நான் போகும்போது எனக்கு வந்து அவ்வளோ வந்து தெரியாது. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி கிடையாது. தே ஹாவ் டு இன்ட்ராக்ட் வித் ஆல் லெவல்ஸ். அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து சிபிடியில் வந்து ஒர்க் பண்றது வெளியே போவாங்க, ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றது வெளியே போவாங்க. ஸோ அவங்க வந்து தே ஹாவ் டு இன்ட்ராக்ட் வித் லோ லெவல் ஆஃப் பீப்புள் ஆல்சோ. அங்கதான் வந்து சில வல்னரபிலிட்டி வரும். நீங்க வந்து சேவர் சைடுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை பத்தி ஒரு வீடியோ கூட நான் பேசியிருப்பேன். ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க சங்கங்கள் இருக்கும், தமிழ் சங்கம் இருக்கும், இல்லை அங்கே வந்து ஊர்ல வந்து ஹிந்து டெம்பிள் இருக்கும். ஸோ அங்க போயிட்டு அந்த பிரீஸ்ட் கிட்ட வந்து இங்க இருக்க சங்கம் எங்க இருக்கு, ஏன்னா ஹிந்து டெம்பிள் மேப்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க எந்த ரிலிஜனா இருந்தாலும் நீங்க அந்த டெம்பிளுக்கு போயிட்டு அந்த பிரீஸ்ட் கிட்ட போயிட்டு நான் வந்து இங்க இருக்க ஒரு பர்டிகுலர் சங்கங்கள் வந்து எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அந்த தமிழ் சங்கமோ இல்லை மலையாளம் ஏதோ ஒரு சங்கம் அங்க போயிட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணீங்கனாலே அவங்க சொல்லிடுவாங்க வாட் டு டூ வாட் நாட் டு டூ அப்படின்ட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு you need people who are locally here to tell you where to go, what to do and what not to do. நீங்க வந்து நியூஸ்ல படிக்கிறது வந்து பார்த்து நீங்க வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா அது வந்து அவங்க
பர்ட்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் மட்டும் வந்து பிக் பண்ணி பேசுறாங்க. ஸோ இட் இஸ் இஃப் யூ நோ வாட் டு டூ, இட்ஸ் லைக் வெரி சேஃப் கண்ட்ரி. நெறைய பேர் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, கன் கல்ச்சர். தே லைக் ம். எவ்ரி லைக் Instagramல கேள்வி கேட்கும்போது வந்து பேரண்ட்ஸா இருக்கட்டும் சரி, கன் கல்ச்சர் ம். கரெக்ட் தான், இல்லன்னு சொல்ல வரல. இங்க வந்து இட்ஸ் எ ப்ராப்ளம் தான். ஆனா க்ளோஸ் டூ 12 இயர்ஸ் இருந்துட்டேன் யுஎஸ்ல. இதுவரைக்கும் நான் வந்து என்னைக்குமே வெளிய போறதுக்கு த்ரெட்டனிங்கா ஃபீல் பண்ணதில்ல. அதுக்காக வந்து யாருக்குமே அந்த அந்த மாரி வந்து யாருக்கும் நடக்காதான்னா, நடக்கலாம். நோ நாட் அ லைக் நடக்கலாம். பட் இஃப் யூ அவாய்ட் சர்டன் ஸ்பாட்ஸ் அண்ட் சர்டன் ஸ்டஃப் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுறாங்க. இப்ப நான் வந்து அம் ஒரு கான்சுலேட் அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து ஒரு கான்சுலேட் ஜெனரல் நான் வந்து ஒரு மீட்டிங்ல பார்த்தேன். ஆக்சுவலா நான் ஒரு அம் ஈவென்ட்க்கு போயிருக்கும்போது அவர பார்த்தேன். அவர் பார்த்தவுடனே சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொன்னவுடனே அவர் எனக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு. நீங்க வந்து கொஞ்சம் இந்த மாரி விஷயங்கள வெளிய சொல்லுங்க அப்டின்ட்டு. என்னன்னா, ஒரு ஒரு நெறைய பேர் வந்து இங்க வந்தோனே எக்ஸைட் ஆயிடுறாங்க. ஆயிட்டு அவங்க வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவ் இங்க வந்து பெரிய அஃபென்ஸா பார்ப்பாங்க. அண்ட் நம்ம ஊர்ல நீங்க வந்து ஏதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட வந்து ஃபைன் கட்டிட்டு போயிடலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. யுவர் லைஃப் வில் பி ரூயின்ட். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அது வந்து பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாரி இங்க வந்துட்டு வந்து அவங்க வந்து நான் டேட்டிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வருது அப்படின்ற மாரி வந்து அவரு சொல்லுங்க. எங்களுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ் இப்போ திடீர்னு ஒரு கால் பண்ணி ஒரு ஸ்டூடண்ட் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப ஜெயில்ல இருக்காரு அப்படின்னு வந்தாலே இந்த 2 விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணியிருப்பாரு தெரியாம. இல்ல ஏதாவது வந்து நான் டேட் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து யார்ட்டயாவது பொண்ணுகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு திடீர்னு மைனர் பொண்ணா இருக்கலாம். அந்த மாரி நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து எடுத்து சொல்லுங்க. இது ஒரு இதுவா போடுங்க. நான் உங்களுக்கு கன்டென்ட் குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து அத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. ஸோ அந்த அந்த குரூப் வந்து கொஞ்சம் வல்னரபிள்ன்னு நான் சொல்லுவேன். அவங்க மைண்ட் செட்லயும் சரி, கொஞ்சம் வந்து அவங்க ம். வர அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் சரி. ஸோ அது அது மட்டும் கரெக்ட்டா பார்த்துக்கிட்டாலே வந்து இட் வில் பி குட். யூ ஜஸ்ட் ஹேவ் டூ கான்டாக்ட் த பெர்சன் ஹூ இஸ் லிவிங் ஹியர் அட்லீஸ்ட் அ டெக்கேட் டூ டெல் யூ வாட் டூ டூ, வாட் நாட் டூ டூ. அவங்க அந்த கான்டாக்ட்ல இருந்தீங்கனாலே யூ வில் பி லைக் ஃபைன் அண்ட் சேஃப். கரெக்ட். ஐ மீன் அந்த ஏஜ் ஆல்சோ வாண்டட் டு டூ அட்வென்ச்சரஸ் ஸ்டெப், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு தோன்ற ஏஜ் ஆக்சுவலா. ஐ மீன் வென் நியூ லேண்ட்ல இருக்கும்போது இட் இஸ் பெட்டர் நாட் டு டேக் தோஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்க். தேங்க்ஸ் ராஜேஷ் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் டைம். கடைசியா ஒன்று சொல்லுங்க, அந்த ஆர்ஜேங்கிறது ராஜேஷ் தானா இல்ல ரேடியோ ஜாக்கியா? அது ராஜேஷ் தான். பேரு பெருசாயிடுச்சு. அமெரிக்காஸ் லைஃப் ஸ்டைல் வித் ராஜேஷ்ன்னு போட்டா இன்னும் ரொம்ப பெருசாயிடும் அப்படிங்கிறதுனால, அ குட்டியா வந்து ராஜேஷ்ன்னு வச்சுட்டேன். இங்க வந்து சில அந்த அந்த இப்போ வந்து கிளையண்ட்ஸ் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. ஏன்னா, நான் வந்த புதுசுல ம். வந்து அந்த பேர் ப்ரொனவுன்ஸ் பண்றது அவங்களுக்கு வாயில வராது சில நேரத்துல. ஏன்னா நாம ஆமா. வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம வந்து ஜான் அந்த மாரி ஈஸியான பேர்ஸ் இருக்கும். நம்ம இந்தியாலயும் இருக்குன்றதுனால வந்து ஈஸியா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம். இங்க அவங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் வராது. சில நேரத்துல வந்து உங்க ரொஜேஷ்ம்பாங்க. அ இது பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக நான் வந்து ஷார்ட்டா வந்து யூ கேன் கால் மீ ஆர்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே வந்து வந்தது. அதனால அதே பேரா வச்சிடலாம் அப்படின்ட்டு அமெரிக்காஸ் லைஃப் ஸ்டைல் வித் ஆர்ஜே அப்படின்னு வச்சுட்டேன். இது ரேடியோ ஜாக்கிலாம் கிடையாது. தேங்க்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் டைம். நம்ம விஜய்ங்கிற மாதிரி ராஜேஷ் வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சொல்ற மாதிரி கோல் பட்டனோட கலக்கிட்டு இருக்காரு. நிறைய இன்ஃபர்மேஷன் யூஎஸ் பத்தி தெரியணும்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி ஒரு பெட்டர் பேஜ் கிடைக்காது. அவரோட யூடியூப் போய் பாருங்க. நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ஆக்சுவலா சச் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் சிம்பிளா சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா ஐ மீன் லைக் யூஎஸ் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேஜை பார்க்காம ஃபிளைட் ஏறாதீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச் ராஜேஷ். தேங்க்ஸ் ஃபார் லவ்லி டைம். ப்ளஷர் மீட்டிங் யூ. தேங்க்யூ சோ மச். தேங்க் யூ.